வணக்கம் சார். திமிரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்குமே. சரி, ஏன்னா யூடியூப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிலேருந்து விழுப்புரத்தில் எங்கேயோ இருந்து நான் எங்கேயோ நம்ம திமிரின்றது எந்த ஒரு மூலையிலேருந்து இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து வராரு. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஃபோனில் அட்வான்ஸ் போட்டார். அவர் ஒரு வண்டிக்கு போட்டார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பெஸ்ட்டாக இருக்குது. இந்த வண்டி எடுத்திருக்காரு 2021 லாஸ்ட்டு டியோ டீலக்ஸு. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லாமல் பக்கா கண்டிஷனில் இன்சூரன்ஸ் 5 வருஷம் கரண்ட்டில் வண்டி கொடுத்துருக்குறோம். சாருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எல்லாமே பண்ணி 62 கொடுத்துருக்குறோம். ரொம்ப எனக்கு மனநிலையாக இருக்குது. இது எல்லா வண்டிக்கும் நான் நிறைய சொல்லுவேன். ஆனால் இப்போ தம்பியே சொல்லுவார். ஏன்னா அங்கே அந்தளவுக்கு வண்டியை சுற்றிட்டு என்கிட்ட அந்தளவுக்கு பேசினார். ஸோ மொத்த விஷயத்தையும் அவருமே சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் முறை பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா லோ பட்ஜெட் யுவராஜ்னு வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துக்கங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வண்டி வேணுன்றதெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடப்போம். தம்பிக்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அதான் சார், நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா அவங்களும் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வேற ஒரு வண்டி பார்த்தேன். அந்த வண்டி நேரில் வந்து பார்க்கும்போது எனக்கு அதை விட பெஸ்ட்டாக ஒரு வண்டி பார்த்தோன்னே இது பிடிச்சிருச்சு. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க, ஃபோன்லேயும் நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் போட்டு விட்டேன். அதுக்கு தானே போட்டிங்க, இது வேறு அப்படின்லாம் எது வேணுமோ வந்து எடுத்துங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அண்ணன் சொன்னாங்க ஒரு ரேட்டு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ சொல்லி அவர் எதுவுமே பேசலை. சரிங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வண்டி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு வண்டி அமையும்னு. வாங்க, யாராக இருந்தாலும் வாங்க, அருமையாக பண்ணி கொடுப்பாரு. இதில் என்ன விஷயம்னா சார், இது நம்மள இப்போ லோக்கல் கஸ்டமருக்கு நான் யோசித்து ஒன்று தான். இப்போ லோக்கல் கஸ்டமர் நம்ம ரேட்டு, ஏன்னா இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமருக்கும் ஏற்ற மாதிரி நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நம்மளும் இன்னொருத்தர் அது செய்யணும்னா நான் உற்பத்தி பண்ணணும். அப்போ தான் நான் அந்த மாதிரி செய்ய முடியும். நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வரோம். ஸோ வெளியில் வந்து வாங்கிட்டு வரும்போது வர்ற செலவு, எக்ஸ்பென்ஸு, பெட்ரோலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் வர பொருள், இந்த மிரரு, இந்த ஃபிட்டிங், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவருக்கு கொடுக்குறது மெயின் ரீசன் என்னென்னா, இவர் விழுப்புரத்துலேருந்து வராரு. இப்போ நம்ம திமிரி யுவராஜ் லோ பட்ஜெட் யுவராஜ் கன்சிடர் நம்பி இங்கிருந்து 240-250 கிலோமீட்டரில் இவ்வளோ ஒரு வந்து ரேட்டு கட்படி ஆகலைன்னு போயிட்டாருன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு வண்டி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வண்டி வருது ஒரு வண்டி போகுது. இதில் வண்டி போகுதுனாலுமே இந்த வண்டி எடுத்து போனால் அவங்க ஊரில் வந்து கண்டிப்பாக 4 கஸ்டமர் கண்டிப்பாக கேட்பாங்க. அது எனக்கு தெரியும். நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இவர் அவ்வளோ தூரம் இந்த வண்டி இவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என் மேலே வச்சு இந்த நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவருக்கு நம்ம செஞ்சது. அப்படி தானே ப்ரோ? கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார்.